நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை என்பதனால் கல்லூரியிலிருந்து அருகாமையில் இருக்கிற சந்தைக்கு பொருட்களை வாங்க நாங்கள் செல்கிறோம். இதுதான் எங்களுடைய கல்லூரி ஐஸ்வால் தியாலஜிக்கல் காலேஜினுடைய மெயின் கேட். இது பற்றிய வீடியோ உங்களுக்கு விரைவில் போட இருக்கின்றோம். இப்போதைக்கு நாங்கள் போகிற வழியில் இருக்கின்ற காட்சிகளை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து போட இருக்கின்றோம். நன்றி. சனிக்கிழமை என்பதனாலே கல்லூரி மாணவர்கள் அவ்வப்போது வெளியிலே செல்வது வழக்கம். அவ்வாறு தான் 2 மாணவர்கள் கல்லூரியிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக அழகிய ஒரு வளாகம். நாங்கள் சற்று தூரம் நடந்து வந்து விட்டோம். வழியில் செல்கிற பொழுது உங்களுக்கான பதிவுகளை காட்சிப்படுத்துகிறேன். குறிப்பாக கடந்த வாரம் பெய்த மழையிலே மெயின் கேட்டுக்கு அருகாமையிலேயே சிறிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டது. நாங்கள் எதிர்பார்த்தது இந்த மலையிலிருந்து தான் அந்த நிலச்சரிவு ஏற்படும் என்று. ஆனால் அது 10 நாளுக்கு முன்பதாகவே இது நிகழ்ந்துவிட்டது. ஆனால் வலது பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த இடத்துல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. இது கடுமையான மழை. 3 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்த மழையில் இந்த இடத்தில் பெரிய பள்ளம் ஏற்பட்டதினால் இந்த காட்சியை பார்க்கிறீர்கள். இந்த தடுப்பு கல்லூரியினுடைய மாணவர்களால் இந்த தடுப்பு போடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மண் சரியாமல் இருப்பதற்காக இது போன்ற பிளாஸ்டிக் பர்தாவை விரிப்பது உண்டு. அவ்வாறு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்ப்பீர்களானால் தெரியும், நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான கல்லூரிக்கு வருகிற ஒரு சாலை. கீழ் எங்களுடைய கல்லூரியினுடைய வீடுகள். அந்த கல்லூரியை பற்றிய முழுமையான ஒரு வீடியோ பின்னர் உங்களுக்கு போட விரும்புகிறேன். இப்பொழுது கல்லூரியிலிருந்து சந்தைக்கு செல்கிற வழியில் இருக்கின்ற காட்சிகளை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நீங்கள் பார்ப்பது கல்லூரிக்கு மிக அருகாமையிலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கிறது. ஹெர்மோன் சில்ட்ரன்ஸ் ஹோம். அந்த ஹோம் ஆண் பெண் இருபாலர்களும் படிக்கின்ற ஒரு இடம். சனிக்கிழமைகளிலே பிள்ளைகள் மிக ஒழுக்கமாக அவர்கள் சோசியல் ஒர்க் செய்வதுண்டு. அதே போல் இந்த வளாகத்திலேயே ஒரு பள்ளியும் இருக்கிறது. ஹெர்மோன் ஸ்கூல் ஒன்று இருக்கிறது. அது ஒரு பிரைமரி ஸ்கூல். இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஒரு சிலர் வெளியிலிருந்தும் அதில் படிக்கிறார்கள். அதே போல் இந்த ஆண்டு நீட் மற்றும் அரசு பொதுத் தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுவதற்கென்று அல்ஃபா அகாடமி என்ற ஒரு அகாடமி தொடங்கி இருக்கிறார்கள். அதுவும் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கீழே இருக்கிறது மாணவர்கள் விடுதி, இங்கே இருப்பது மாணவிகள் விடுதி உள்ளே இருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஹெர்மோன் சில்ட்ரன் ஹோம் அந்த போர்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதற்கு அருகாமையிலேயே இந்த மாநிலத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது இயங்குகிறது என்பதை பதிவு செய்கிறது. இங்கே ஒரு பாதை தொடங்குகிறது. இது நடைபாதை. பொதுவாக இது ஏறக்குறைய அந்த தூர்தர்ஷன் என்கிற இடத்திலிருந்து இந்த ஹெர்மோன் விடுதி வரை, ஹாஸ்டல் வரையிலும் இந்த நடைபாதை இருக்கும். பெரும்பாலும் இது மேடான பகுதி என்பதனால இதை ஏறி போக முடியாதவர்கள் இந்த பாதையில் நடந்து செல்வது வழக்கம். மிக அருமையாக இருக்கும். ஆனால் சில நேரம் பார்ப்பீர்களால் பயமாகவும் இருக்கும். ஏனென்றால் எந்த விதமான பிடிமானம் இல்லாதது போல் இந்த நடைபாதை இருக்கக்கூடும். ஆனால் இது மிக அருமையாக இயற்கையை ரசித்து கொண்டே செல்வதற்கு மிக அற்புதமான ஒரு பகுதி. பாருங்கள், இந்த பக்கத்தில் அந்த பள்ளத்தாக்குகளில் நல்ல மேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹெர்மோன் பள்ளியில் இருக்கின்ற பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் உள்ளே. அந்த தம்பிமார் இன்றைக்கு சனிக்கிழமை என்பதால் அவர்கள் விளையாடுகிற காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். ரொம்ப மன்னிக்க வேண்டும், வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், விளையாடவில்லை, சோசியல் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொதுவாக பெரும்பான்மையாலும் வேலைகளை சோசியல் ஒர்க் என்கிற பெயரில் அனைவருமே செய்வதுண்டு. நீங்கள் பார்க்குறீங்க,
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் வெட்டி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். இந்த பணிகளை எல்லாம் கல்லூரி மாணவர்கள் கடந்த வியாழக்கிழமை செய்திருக்கிறார்கள். இந்த வளாகத்துக்கு முன்பாகவும் இந்த அருமையான தம்பிமார் இந்த பாதைகளை இடங்களை சுத்தம் செய்வதுண்டு. இது சில்ட்ரன்ஸ் ஹோமினுடைய மற்றொரு முகப்பு பகுதி. இங்கே தான் ஆண்கள் விடுதி இருக்கிறது. தம்பிமாருங்க தங்கியிருக்கிறாங்க. அதற்கு மேலாக இருக்கிற அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி இருக்கிறது. ஹெர்மோன் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் என்கிற ஸ்கூல் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா தெரியும், எங்களுடைய கல்லூரியினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிற இடங்கள் பார்க்க முடியும். கல்லூரிக்கு கீழே ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது. ரெஸ்கியூ ஹோம் என்றதை சொல்வார்கள். அதில் டி அடிக்ஷன் சென்டர். அது போதை மற்றும் மனநல பாதிப்புகளுக்குள்ளான நபர்களை அங்கே தங்க வைத்து பயிற்சி கொடுத்து அவர்களை சரி செய்து அனுப்புகிறார்கள். இதுதான் எங்களுடைய கல்லூரி ஒட்டுமொத்த காட்சி. இந்த தான் முழுமையாக தெரிகிற கல்லூரி வளாகம். மேலிருந்து மைய கட்டிடம், சேப்பல், வீடுகள் என வரிசையாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சில்ட்ரன் ஹோம் பிரைமரி ஸ்கூல் இதுதான். இது 1989ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது என்று இதில் போடப்பட்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே. இடையிடையே உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். பார்க்குற எதிர்த்த மாதிரி பார்க்குற இந்த மலை தூர்தர்ஷன் மிசோரம் மாநிலத்தினுடைய டிவி சேனல் இங்கே தான் இருக்கிறது. நாங்கள் ஒரு முறை அதை பார்வையிட்டிருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய முகப்பு பகுதி, அதனுடைய போர்டெல்லாம் உங்களுக்கு பின்னாடி காட்டுறோம். சற்று உயரமான பகுதி. நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். பின்னர் உங்களுக்கு வரிசையாக காட்சிப்படுத்துகிறோம். நன்றி நண்பர்களே. பார்த்தீர்களா, இதுதான் கல்லூரியினுடைய முழு தோற்றம். அதற்கு கீழாக அந்த ரெஸ்கியூ ஹோம், அதை சுற்றிலும் மேகங்கள் தவழ்ந்து வருகிறது. கீழே கிராமங்கள், அதன் பின்பாக இருக்கிற மைய நகரங்கள்லாம் இருக்கிறது. ஆங்காங்கே நீங்கள் பார்க்க முடியும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிற அந்த பகுதியை. மிக தூரமாக ஜம்மபாக் என்கிற ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை அது சரியாக மேக மூட்டங்கள் மறைக்கிறது. அதனால் இந்த முறை காட்சிப்படுத்த முடியவில்லை. வாய்ப்பு இருக்குமானால் இன்னொரு முறை இதை காட்சிப்படுத்துகிறேன். தூரமாக அந்த தெரிகின்ற அந்த பகுதிதான் ஜம்மபாக். அந்த பகுதி பேர் ஜம்மபாக். அந்த பகுதியிலே ஆங்காங்கே சாலைகளிலே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை உங்களுக்கு பின்பு பதிவு செய்கிறேன். நண்பர்களே, நாங்கள் நடந்துட்டு வந்தோம். வழியில் ஒரு கார் வந்துச்சு. இவர் எங்கள் கீழே இருக்கிற மிசோரம் ரெஸ்கியூ ஹோமுடைய டிரைவர். ஹலோ, எங்களை ஏற்றிக்கிட்டாரு. நாங்கள் வண்டியில் ரொம்ப சேஃபாக ஏறிக்கிட்டோம். அதனால் நடக்க வேண்டிய வேலை எங்களுக்கு குறைஞ்சிருச்சு. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா போன வாரம் பேஞ்ச மழையில் இந்த இடத்துல ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இதுதான். அதனால் ரோடு கொஞ்சம் நேரம் பிளாக் ஆகிருந்துச்சி, எடுத்துட்டாங்க. பொதுவாகவே இப்படி நடந்து போகிறப்ப யாராவது காரில் போனால் எங்களை கூப்பிட்டு போகிறது வழக்கம். இப்படி இந்த நண்பர் கூப்பிட்றாரு. ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? கோலா. கோலா. Kola. Oh, Kola. Where are you going now? Checking this vehicle. Oh, workshop. Okay. Thank you. நண்பர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஹோமு. இந்த ஹோமில் இந்த பிள்ளைகள்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள். இதுதான் அவங்களுடைய சோசியல் ஒர்க். சனிக்கிழமைனா சோசியல் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ ஏடிசி மெயின் அந்த பகுதியிலேருந்து டவுனுக்குள்ளே நுழையிறோம். இந்த பேர் லைட்டன் சவுத்துன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா இப்படி தான் தலைகீழாக இறங்கும். தூரமாக பார்த்திங்கன்னா நிறைய நல்ல வேலி. இது நல்ல பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதி. நல்ல அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். வலது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இதுதான் பிரஸ்பிட்டேரியன் சர்ச், லைட்டன் சவுத். இங்கே தான் நாங்கள் சண்டே சர்வீஸ்க்கு பெரும்பாலும் வருவோம். மழை இல்லாத நாளில் இங்கே அட்டன் பண்ணுறது வழக்கம். பக்கத்துலேயே OMA ஹால். அதே மாதிரி கீழே போய்ட்டுருக்குறோம். இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா தெரியும். கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல். இது
இது 3வது ஸ்கூல் இந்த இடத்துல இருக்கிற ஸ்கூல் டுட்லாங்கில். இதுதான் மிக முக்கியமான இடம், பார்த்துக்கோங்க. இது சமீரா சைரா படிக்கிற ஸ்கூல். லெஃப்ட் சைடில் அந்த ஏறுற பாதை தான் சமீரா சைரா படிக்கிற ஸ்கூல். சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூல் இது மேலே இருக்குது அந்த ஸ்கூலு. உங்களுக்கு அந்த ஸ்கூலோடைய வியூ காட்டுறேன். கொஞ்சம் நகண்டா அந்த வியூ நமக்கு தெரியும். நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கே வந்து எப்பயுமே ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. ரொம்ப டிராஃபிக் ரூல்ஸை ரொம்ப கரெக்டாக மதிப்பாங்க. நல்ல நண்பர்கள். அந்த மேலே தெரிகிற அந்த பில்டிங் தான் சமீரா சைராவுடைய ஸ்கூல். நண்பர்களே, இப்போ நாங்கள் பக்கமாக வந்துட்டோம். லைட்டன் மார்க்கெட் பக்கமாக வரோம். பாருங்களேன் எவ்வளோ ஒழுக்கமாக அடுத்த வர்ற வண்டிகளுக்கு வழி விட்டு ஹார்ன் அடிக்காமல் ரொம்ப மரியாதையாக போவாங்க. அவர் ஹார்ன் அடித்தது நன்றி சொல்கிறதுக்காக அடிச்சிருக்கிறாரு. இப்போ நாங்கள் லைட்டன் மார்க்கெட் பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இங்கேருந்து காட்சிப்படுத்துகிறோம். நன்றி நண்பர்களே. இதுதான் மார்க்கெட் பகுதி. இப்படி தான் ரோட்டுக்கு சைடில் போட்டுருப்பாங்க பாருங்கள். இங்கேருந்து அந்த வண்டி கார் வர்றதுக்கு தாண்டி வர வரையிலும் காய்கறி விற்கிற கடைகள் ஒவ்வொரு கடையாக பார்க்குறோம். இந்த கடைகள் வந்து இங்கேருந்து தொடங்குது, இந்த பக்கம் இருந்து தொடங்குறாங்க. பெரும்பாலும் கடைகள் வச்சுருக்காங்க, பெண்கள் தான் வச்சுருப்பாங்க. கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து விற்பாங்க. ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊருக்கு மாதிரி இல்லை, எல்லா பொருளுமே அதிகமான விலைகள் தான். அதனால் உங்களுக்கு ஒரு சில கடைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நாங்கள் வழக்கமாக வாழைப்பழம் வாங்குகிற கடை இதுதான். இந்த பாப்பா இருக்கு இல்லையா, லூசி பாப்பா, அவங்க அம்மாட்ட தான் வாங்குவோம். இன்றைக்கி அவங்க அம்மாவை காண அவங்க வந்திருக்கிறாங்க. பாருங்கள் நண்பர்களே, ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சனிக்கிழமை மட்டும்தான் சந்தை. அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் தொடங்கும், சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எந்த கடையும் இருக்காதுங்க. இது பக்கத்தில் இருக்கிற இது வந்து டெய்லி மார்க்கெட். இது டெய்லி இருக்கும் வெஜிடபிள். மேலே வந்து கறிக்கடை, அதை உங்களுக்கு அப்புறம் தனியாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பன்னி கறி, காஞ்ச கறியை ஸ்மோக் கறின்னு சொல்லுவாங்க. அதாவது புகையில் காட்டின கறி இந்த பாட்டி விற்றுட்ருக்குறாங்க. பன்னிக்கறி நாங்கள் ரெகுலராக வாங்குகிற பாட்டி, இந்த பாட்டிக்கிட்ட தான் காய்கறி வாங்குவோம். பாட்டி வந்திருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நத்தை இருக்குது பாருங்கள், நத்தை இருக்குது, மற்ற காய்கறி இருக்குது. வழக்கமாக அந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்குவோம். அதனால் அந்த பாட்டிக்கிட்ட வாங்க போகிறோம். வாங்கிட்டு உங்களுக்கு அடுத்து போகிறோம். நண்பர்களே பாருங்கள், இந்த சுரக்காய் 50 ரூபா, இந்த வெண்டைக்காய் 50 ரூபா, இந்த பச்சை மிளகாய் கவரில் இருக்கிறது 50 ரூபா, தக்காளி 1 கிலோ 100 ரூபா.